இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் படம் அதிரடி. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு சமூக நோக்கம் உள்ள ஒரு இளைஞன் சினிமாவில் கதாநாயகன் நடிக்கிறான். ஆனா படப்பிடிப்பிலே ஒரு கேமரா பனை மரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டது. அந்த கேமரா சிசிடிவி போல பக்கத்தில் தொழிற்சாலையில் நடக்கிற கொலைகளை கண்டுபிடித்து விடுகிறது. கண்டுபிடித்த பிறகு அந்த படத்தை வெளியிட விடாம தடுக்கிறாரு அந்த தொழிலதிபர். படம் வெளிவந்துச்சா, மன்சூர் அலியானுக்கு ஏற்பட்ட சோதனைகள் மீண்டதா என்பதுதான் அதிரடி படத்தினுடைய கதை. இந்த படத்துல மன்சூர் அலியான், மௌவிக்யா சௌத்ரி, இயக்குனர்கள் பாலு ஆனந்த், ரங்கநாதன், சிசர் மனோகர், நெல்லை சிவா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு கிறிஸ் ஃப்ரெட்ரிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இசையும் அமைத்து கதாநாயகனாகவும் நடித்து இயக்குனர் மேற்பார்வையும் செய்திருக்கிறார் நடிகர் மன்சூர் அலியான். இந்த படத்தினுடைய இயக்கம் பாலு ஆனந்த். அதிரடி படத்தினுடைய கதை என்ன? மன்சூர் அலியான் கொஞ்சம் ஃபைட் எல்லாம் தெரிஞ்சவர். பாரம்பரிய களரி, சிலம்பு, கத்தி வீச்சு, சிலம்பம் இதெல்லாம் கத்துக்கொண்டவர். கத்துக்கொண்ட வித்தையை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு இலவசமா. காலையில பூரா வீர விளையாட்டுகளை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சாயங்காலம் அவங்கள கூட்டிட்டு நேரா மதுக்கடைக்கு போய் எல்லாரும் காலையும் விழுந்து, ஐயா தயவு செஞ்சு குடிக்காதீங்க, குடியை கெடுக்கும், குடிச்சா உங்க குடும்பம் தெருல நிற்கும். ஒரு நல்ல கதாநாயகனை தேடி பிரச்சாரம் செய்யறவர். ஒரு நல்ல கதாநாயகனை தேடிக்கொண்டிருக்கும் தயாரிப்பாளருடைய கண்ணில் மன்சூர் அலியான் படுறாரு. ஏயா இந்த ஆளு பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கான், ஒரு சமூக சிந்தனையோட செயல்படுறானே, இவனையே கதாநாயகன் ஆக்கினா என்ன என்று கேட்கிறார் தயாரிப்பாளர். உடனே இயக்குனர் மன்சூர் அலியான் டுபாக்கூர் இயக்குனர். தொழிலும் தெரியாது, பணம் போட்ட முதலாளிய எப்படிலாம் கபலீகரம் பண்ணி சுவாகா பண்ணலாம் காசு, கபலீகரம் பண்ணி சுவாகா பண்ணலாம் காசை என்கிற ஒரு மோசடி இயக்குனர். இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அல்லாடுது. ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. படப்பிடிப்பு நடைபெறுகிற இடத்துல கிரேன்ல கேமரா வைக்கணும். ஆனா அந்த கேமரா வைப்பதற்கு கிரேன் வசதி இல்லை. என்னால ஒருத்தர் மேலே ஏறி பனைமரத்துல அந்த கேமராவை தொங்க விடுறாரு. படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே மறந்து போய் வந்துடுறாங்க. மறுநாள் காலையில போய் தான் அந்த கேமராவை எடுக்கிறாங்க. அந்த கேமராவுக்குள்ள மிகப்பெரிய ரகசியமான பின்னணி தகவல் ஒளிப்பதிவாயிருக்கு. என்னன்னா, பக்கத்து செங்கச்சூளையில ராதா ரவி தொழிலதிபர், அவரு தனக்கு வேண்டாத ஆட்கள் எல்லாம் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி எரிச்சிடுறாரு, புதைச்சிடுறாரு. இது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிறது. அந்த பதிவான விஷயம் தெரிஞ்சு போன ராதரவி அந்த படத்தை வெளியிடக்கூடாதுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. மன்சூர் அலியான் தலைக்கு குறிவைக்கப்படுகிறது. மன்சூர் அலியான் தப்புனாரா, அதிரடி படம் வெளியானதா என்பதுதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இந்த படத்தில் கதாநாயகன் மன்சூர் அலியான் பல சமூக விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. மது குடிக்காதன்னு பாட்டு போடுறாரு, மது விலக்கு பிரச்சாரம் பண்றாரு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தமிழ் திரையுலகத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வருகின்றன, அவர் போடுகிற முதலீட்டை திரும்ப பெற முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு சதிவிலைகள் பின்னப்படுகின்றன என்பதை தெள்ள தெளிவாக படத்தில் சொல்லியிருக்கிறார். சினிமாவுக்குள் சினிமா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எந்த அளவுக்கு மோசடி பண்றாரு, இயக்குனர் எந்த அளவுக்கு மோசடி பண்றாரு, தொழில் தெரிஞ்சவனுக்கு தொழில் கிடைக்கல, தொழில் தெரியாதவனுக்கு தொழில் கிடைக்குது. அது மட்டுமல்ல, சினிமா உலகில் பல சங்கங்கள், யூனியன்கள் இருந்து கொண்டு இடர்பாடுகள் செய்து கொண்டன. சில சர்வாதிகார போக்கு, இடைச்சதிகார போக்கு, வேகத்தடைகள், இதெல்லாம் தெள்ள தெளிவா ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி கதாநாயகி மஹிமா சௌத்ரி நல்ல நாட்டுக்கட்ட மீன்காரியா வேஷம் போட்டிருக்காரு. மீனுன்னு சொல்லும்போது அவருடைய கவர்ச்சி பிரதேசங்கள் படம் பார்க்கிறவர்களை துள்ளாட்டம் போட வைக்கின்றன. 4-5 குத்துப்பாட்டு வேற இருக்கு. ராதாரவி வில்லன், தன்னுடைய தொழிலுக்கு யார் யார் இடைஞ்சலா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்ணி போச்சிருவாரு. ராதாரவிக்கு இந்த படத்துல பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை நடிகர் சங்கத்தில் பொதுச்செயலாளராக இருக்கும்போது ராதாரவி மன்சூர் அலியான உறுப்பினர் பதவி நீக்கிட்டதுனாலேயோ காரணம் என்னமோ தெரியல. ராதாரவி பல படங்கள், எல்லா படங்களையும் சொந்த குரலில் பேசுகிறவர். இந்த படத்துக்கு பின்னணி குரல் கொடுத்தது ஏன், அது தவறு என்பது நம்முடைய கணிப்பு. பல நகைச்சுவை நடிகர்கள் படத்தில் இருக்காங்க. நெல்லை சிவா, சிசர் மனோகர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இதுல இயக்குனர் ரங்கநாதன் இயக்குனரை பரிமளிச்சவர். இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியை நடித்திருக்காரு, காமெடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடித்திருக்காரு. அவரும் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கிறிஸ் ஃப்ரெட்ரிக். ரொம்ப குறைவான செலவு பட்ஜெட்,
ஆனா நிறைவான ஒளிப்பதிவை தந்திருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் குறையில்லை. இசை மன்சூர் அலியான், எல்லா பாடல்களையும் மன்சூர் அலியானே பாடியிருக்காரு. சில நெருடர்கள் இருந்தாலும் தெம்மாங்கி இசை குத்துப்பாட்டும் பாடியிருக்காரு. எல்லா பாடல்களுமே மன்சூர் அலியான் தான் பாடணுமா? 2 பாட்டை நல்ல பின்னணி பாடலை கொடுத்து பாடக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றுகிறது. அது சொல்லியாச்சு. இயக்கம் பாலு ஆனந்த். முதல்ல ஒரு கதை எடுத்திருக்காரு போல் இருக்கு. அப்புறம் டைரக்ஷன் மேற்பார்வைன்னு மன்சூர் அலியான் இன்னொரு கதையை பூத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோர்வை இல்லாத காட்சிகள், எங்கேயோ போய் கொண்டிருந்த கதை மறுபடியும் திசை மாறி வேறு இடத்துக்கு பயணிக்கிறது. இருந்தாலும் படம் நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே உள்ளவங்களை புதிய ஆட்டம் போட வைக்கிறது. அதாவது மேல்தட்டு மக்கள் புதிய சிந்தனையை புதுமையை எதிர்பார்க்கறதுக்காக இந்த படத்தை மன்சூர் அலியான் எடுத்த மாதிரி தெரியல. சராசரி பாமரர்களுக்காக இந்த படத்தை அதிரடியாக கொடுத்திருக்கிறார்.